பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? பருத்தி இவ்வளோ வெள்ளையா இருக்கு இல்லையா? பஞ்சு மிட்டாய் இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கு. ஏன் அது இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? இந்த பஞ்சுக்கு வெள்ளை கலர் ஏன் கொடுத்தாங்க? இந்த கலர் கொடுத்தது யாரு அப்படின்னா நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா? சரி, அடுத்து பாருங்க. அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? வண்ணம் அடிச்சது யாரு? வண்ணம் அடிச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூட கட்டளையிட்டது யாரு? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூட கட்டளையிட்டது யாரு? யாரு யாரு கூறு அந்த இயற்கை அன்னையம் பாரு. யாரு யாரு கூறு அந்த இயற்கை அன்னையம் பாரு. வையம்பட்டி முத்துசாமி. வையம்பட்டி முத்துசாமி. இந்த பாடலை பாடியவங்க யாரு? வையம்பட்டி முத்துசாமி. சொல்லுங்க. வையம்பட்டி முத்துசாமி. சொல்லுங்க. வையம்பட்டி முத்துசாமி. அருமை குழந்தைகளே, கவனியுங்கள். கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல மூடி வச்சது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூட கட்டளையிட்டது யாரு? யாரு 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 அந்த இயற்கை அன்னைய பாரு. யாரு 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 அந்த இயற்கை அன்னைய பாரு. சூப்பர். சரி, கவனிங்கள். கத்தரிக்காய்க்கு குடை கொடுத்தது யாரு? சின்ன கடலைக்கு முள்ள முத்து போல சிப்பி போல மூடி கொடுத்தது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்னு கொடுத்தது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கெல்லாம் வண்ணம் அடிச்சது யாரு? அது மட்டும் இல்ல, ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யாரு? தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூட கட்டளையிட்டது யாரு? எல்லாமே இயற்கை அன்னை தான். இது எல்லாமே இயற்கையோட படைப்புகள். இது எல்லாமே இயற்கையோட படைப்புகள். இல்லையா? தொட்டாச்சி நீங்கி நல்லா விரிஞ்சிருக்கும். நம்ம போய் இப்படி டச் பண்ணோம்னா போதும், அப்படியே சுருங்கிக்கும் இல்லையா? அப்படியே என்ன பண்ணிக்கும்? சுருங்கிக்கும். இது ஒரு இயற்கை அதிசயம். இது ஒரு இயற்கை அதிசயம். பூலாம் இருக்கு, ஒரே வண்ணத்துல தான் பூ பூக்கணும் அப்படின்னு இருக்கலாம். பல வண்ணங்கள்ல ஏன் பூ பூக்கணும்? இதெல்லாம் இயற்கை அதிசயம். ஒவ்வொரு காய்க்கு ஒவ்வொரு விதமான வடிவங்கள் இல்லையா? வெண்டைக்காய் நீட்டமா இருக்கும், கத்திரிக்காய் உருண்டையா இருக்கும், அதோட காம்பும் இருக்கும். இதெல்லாம் கொடுத்தது யாரு? இயற்கை. இதுவும் ஒரு வகையான இயற்கை அதிசயங்கள் தான் இல்லையா? இங்க பாருங்க, அந்த கடலையில உள்ள சிற்பி இருக்கு, உள்ள முத்து இருக்கு, சிற்பிகள் மூடி இருக்கிறது போல அந்த அமைப்புல கடலையை கொடுத்தது யாரு? அதுவும் இயற்கை தான். இயற்கையின் படைப்புகள் தான் இது எல்லாமே அப்படின்னு ரொம்ப அருமையா வையம்பட்டி முத்துசாமி என்ன பண்ணிருக்காரு? நமக்கு பாடலை பாடி காமிச்சிருக்காரு. நம்ம மீண்டும் ஒரு முறை பாடல் பாடலாமா? வாருங்கள். கத்தரிக்காய்க்கு குடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு?
அந்த கடலை கொட்டைக்கு முத்துச்சிப்பி போல மூடி கொடுத்தது யாரு? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாய் தின்ன கொடுத்தது யாரு? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடிச்சது யாரு? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சல் ஆட கொடுத்தது யாரு? அந்த தொட்டாச்சி நீங்கி பட்டுன்னு மூட கட்டளையிட்டது யாரு? பாரு யாரு யாரு கூறு அந்த இயற்கை அணைய பாரு. யாரு யாரு கூறு அந்த இயற்கை அணைய பாரு. சூப்பர். வீட்ல இந்த பாட்டை என்ன பண்ணுங்க, பாடி பாருங்க. சரிங்களா? சரிப்பா, இதுக்கு அடுத்து இந்த பாடத்திற்குரிய புத்தக பயிற்சியை பார்க்கலாம். சரிங்களா? பாடம் 16க்குரிய புத்தக பயிற்சியை பார்க்கலாம். வாருங்கள். பயிற்சி ஒலித்து பழகுக. பயிற்சி ஒலித்து பழகுக. கவனிங்கள். கற்றுக் கொடுத்தது. ஒலித்து பழகுங்கன்னா என்னது? வாசிச்சு பயிற்சி எடுத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கற்றுக் கொடுத்தது, மூடி வச்சது, தின்ன கொடுத்தது, வண்ணம் மடிச்சது, ஆட கொடுத்தது, கட்டளை போட்டது, இயற்கை அன்னை. மாணவர்களே, இதெல்லாம் வந்துட்டு என்னது? பெரிய பெரிய வார்த்தைகள். இதெல்லாம் நீங்க எழுத்து கூட்டி படிச்சு எழுதி பார்க்கணும். சரிங்களா? டிக்டேஷன் போர்டா படிச்சு எழுதி பார்க்கணும். சரிங்களா? அடுத்தது கவனியுங்கள். படித்தும் எழுதியும் பழகுக. இப்ப நம்ம முன்ன பார்த்தோம். இது என்னது? ஒலித்து அதாவது சவுண்டு நல்லா படிச்சு சத்தமா எழுத்து கூட்டி படிச்சு பழகுக அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா படித்தும் எழுதியும் பழகுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கத்தரிக்காய் சொல்லுங்க. கத்தரிக்காய். கடலை கொட்டை. கடலை கொட்டை. முத்துச்சிப்பி. முத்துச்சிப்பி. காகித பூ. காகித பூ. பருத்தி செடி. பருத்தி செடி. பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய். தொட்டா சினிங்கி. தொட்டா சினிங்கி. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? எழுத்து கூட்டி ஒவ்வொரு வார்த்தையா படிச்சு எழுதி பார்க்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது கவனிங்கள் மாணவர்களே. பொறுத்துக. சரிங்களா? கவனிங்கள். மாணவர்களே, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? படிச்சு எழுதி பார்க்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. பொறுத்துக இருக்கு இல்லையா? பொறுத்துக இருக்கு இல்லைங்களா மாணவர்களே? இதை நீங்க என்ன பண்ணணும்? இதை நீங்க எனக்கு செஞ்சு, அதாவது தொடர்பணியா செஞ்சு எனக்கு புலனத்துல என்ன பண்ணணும்? அனுப்பி வைக்கணும். சரிங்களா? கவனியுங்கள். கத்தரிக்காய் இருக்குங்களா? இப்போ நான் உங்களுக்கு பாடல் பாடி காமிச்சேன். கத்தரிக்காய், கடலை கொட்டை, பருத்தி செடி, ஆலமரம், காகித பூ. இப்ப இதற்கு சரியான பொறுத்துக. முத்துச்சிப்பி அப்படின்னு நம்ம எதை சொன்னோம்? முத்துச்சிப்பின்னு கடலை கொட்டையும் முத்துச்சிப்பியும் சொன்னோம் இல்லையா? அதை நீங்க பொருத்திக்கணும். அதே மாதிரி ஊஞ்சல் எதோட நான் பொருத்தி சொன்னேன்? ஆலமரத்தோட பொருத்தி சொன்னேன் இல்லைங்களா? சரி, இப்போ ஆலமரம், ஊஞ்சல். ஆலமரம், ஊஞ்சல். இது மாதிரியான மற்ற மூன்றையும் நீங்க என்ன பண்ணணும்? தொடர்பணியா செய்து எனக்கு அனுப்பி வைக்க வேண்டும். சரியா குழந்தைகளே? அடுத்தது கவனிங்கள். பலமுறை சொல்லிப்பார், கிடைக்கும் சொல்லை எழுதுக. இங்க பாருங்க. த ரி க இத். தரிக்கத் தரிக்கத் தரிக்கத். அது அப்படியே பலமுறை சொல்லி பாருங்க. என்ன வார்த்தை வருது உங்களுக்கு அதுல இருந்து? இல்லைன்னா அந்த சொற்களை மாத்தி போட்டு பாருங்க. எழுத்துக்களை
காவ ஃபர்ஸ்டும் இத்த செகண்டும் அந்த மாதிரி எழுத்துக்களை மாத்தி போட்டு பாருங்க. என்ன வருது? வெரி குட். கத்தரி வருதுங்களா? வருதுங்களா? ஆமா, கத்தரி. அடுத்தது பாருங்க, லை க ட என்ன வருது? சூப்பர், கடலை. அருமையா ஆன்சர் பண்ணீங்க. அடுத்தது பாருங்க, சா இல் உ இஞ்ச். அடுத்தது டை கு. அடுத்தது டா இ மீ இட். உங்களுக்கு பிடிச்சது மற்ற மூன்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, கண்டுபிடிச்சு தொடர் பணியா செய்து எனக்கு அனுப்பி வையுங்கள். சரிங்களா? சரி, அடுத்தது நான் சொன்னேன் இயற்கை கொடுத்த வரப்பிரசாதங்கள் அப்படின்னு சொன்னேன். தொட்டாச்சி நீங்க பத்தி சொன்னேன் இல்லையா? நல்ல விரிஞ்சு இருக்கும், நம்ம பட்டுன்னு தொட்டா தப்புன்னு கீழே தலை குனிஞ்சிரும் இல்லையா? அது மாதிரி பார்த்தோம். அது மாதிரி இன்னும் ஒரு சில அதிசயங்கள் இருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இங்க கவனிங்கள். தூங்கு மூஞ்சி மரத்தின் இலைகளை கவனித்திருக்கிறீர்களா? நீங்க உடனே கேட்கலாம், மேம் அப்படி ஒரு மரம் இருக்கா மேம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா கேட்பீங்க இல்லையா? தூங்கு மூஞ்சி மரம்னு ஒரு மரம் இருக்கான். எப்ப பார்த்தாலும் தலை இப்படியே தொங்க போட்டுட்டே இருக்குமா, அதுக்கு பேர் தான் தூங்கு மூஞ்சி மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தை பார்த்தாவே நமக்கு சோம்பல் தட்டிடுமா. சோம்பல்னா என்னது? அப்படியே சோம்பேறித்தனமா இருப்பாங்களா, சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு பழமொழி சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாது. அது என்னன்னா, மழை பெய்யறப்ப அந்த மரத்தோட இலைகள்லாம் அப்படியே பூமியை பார்த்து கவிழ்ந்துரும் இப்படி இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அந்த மழை தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மழை தண்ணி அந்த இலையில எல்லாம் தேங்காம டைரக்டா பூமியில வந்து விழறதுக்காக அந்த மரங்கள்லாம் அப்படி இருக்கும். அதனால அந்த மரத்துக்கு தூங்கு மூஞ்சி மரம்னு பேர் வச்சுட்டாங்க. இப்ப நம்ம எல்லாம் உம்முன்னு இருந்தா என்ன சொல்லுவாங்க? உம்முனா மூஞ்சி அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க? சிடுமூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மரம் வந்து எப்ப பார்த்தாலும் பூமியை பார்த்துட்டே இருக்கிறதுனால இது தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, பட்டாசு காயை தண்ணீரில் போட்டால் என்ன நடக்கும்? இங்க பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? இதெல்லாம் நாங்க வந்து சின்ன வயசுல வச்சு விளையாண்டுருக்கோம். ஒரு காய் மாதிரி இருக்கும், அது தண்ணியில தூக்கி போட்டா டப்புன்னு வெடிக்கும். ஏன்னா அந்த தண்ணி பட்டோன்னா அந்த காய் விரிஞ்சுக்கும், அது ஒரு சத்தம் வரும். அதனால நாங்க அதெல்லாம் பட்டாசு காயின்னு தூக்கி போடுவோம். அப்பெல்லாம் வந்து நாங்க தீபாவளிக்கு இந்த காயை வச்சுதான் விளையாடுவோம் இல்லையா? ஆனா உங்களுக்கு இப்பெல்லாம் அது கிடைக்காது, நீங்க பார்த்திருக்கவும் மாட்டீங்க. ஏன்னா இயற்கை மாற்றங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு உலகத்துல. கவனிங்கள், இங்க பாரு, இதுதான் பட்டாசு காய். இது என்னது? பட்டாசு காய். இந்த பட்டாசு காய தண்ணியில போட்டீங்க அப்படின்னா டப்புன்னு வெடிச்சிடும். நீங்க கிராமத்து புறங்களுக்கு போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, அங்க பாட்டி தாத்தா அவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, பாட்டி எனக்கு பட்டாசு காய் கொடுங்க, பறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வயல்வெளிகள எங்கேயா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பறிச்சு கொடுத்தாங்கன்னா நீங்க தண்ணியில போட்டு பாருங்களேன், டப்புன்னு வெடிக்கும். அந்த தண்ணி பட்டோன்னு வெடிக்கிறதுனால அதுக்கு அப்படி ஒரு பேர் வந்துருச்சு. அடுத்தது பாருங்க, சூரியகாந்தி பூ. சூப்பர், இந்த பூ பார்த்திருக்கீங்க தானே? அருமை. இதெல்லாம் இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். சரி, இப்போ நம்ம நேர்ல இருந்தா இந்த பூவை பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணலாம் இல்லையா? சரி, இது பாத்தீங்க அப்படின்னா இந்த பூவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் உதிக்குது இல்லையா, அந்த திசையில தான் பூக்கும் இல்லையா? அப்போ அந்த சூரியனை பார்த்துட்டு இருக்கோம். சூரியன் நேரம் ஆக ஆக என்ன ஆகும்? அப்படியே கிழக்குல உதிர்ச்சி என்ன ஆகும்? மேற்குல போய் மறைஞ்சிரும். அந்த சூரியன் உதிக்கிறப்ப அந்த சூரியகாந்தி பூ நல்ல பிரகாசமா நம்ம முகம் மாதிரி நல்லா மலர்ந்து சிரிச்சிட்டு இருக்கும். அது சூரியன் மறையிறப்ப என்ன ஆகும்? அப்படியே டொயின்னு போயிடும். என்ன ஆகும்? அப்போ சூரியன் இருக்கிறப்ப நல்லா விரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் அதுவே தலையை கவிழ்த்துக்கும். இதுதான் அதோட ஸ்பெஷல். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சரி, தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா? சூரியகாந்தி பூ சூரியனை பார்த்து விரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் சூரியன் மறைகிறப்ப அது தலையை கீழே போட்டுக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் நல்லா விரிஞ்சிருக்கும். இது வேணா நீங்க வயல்வெளிகள்ல போய் பாருங்க, இது உண்மையாலும் நடக்கக்கூடியது. வயல்வெளிகளை போய் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. காலையில போறப்ப சூரியகாந்தி பூ எப்படி இருக்கு, மாலையில போய் பாருங்க சூரியகாந்தி பூ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பூ அப்படின்னு சொல்லலாம். இதுவும் இயற்கை படைப்புல ஒரு அதிசயம் வாய்ந்த ஒரு மலர். சரிங்களா? சரி மாணவர்களே, நம்ம என்ன பண்ணோம்? தூங்கு மூஞ்சி மரத்தை பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து சூரியகாந்தி பூக்கள் பத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பட்டாசு காய் பத்த பார்த்தோம். அது இல்லாம முத்துச்சிப்பி, கடலைக்கொட்டை,
கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்தோம். நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம். சரியா? இது எல்லாத்தையும் படிச்சு தொடர்பணியை செய்து